வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு சில நகர்வுகளை பார்த்திங்கன்னா நகர தொடங்கியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க நம்மளுக்கு தெரியும், இந்த தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா போடி, இந்த பக்கம் தேனி, இந்த பக்கம் இருக்கவங்க எல்லார்ட்டையும் பார்த்திங்கன்னா அதிமுகவினர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு வேளை பார்த்திங்கன்னா சுயேட்சையாக நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா அதுவும் நிற்கிறதுக்கான தயார் நிலையில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எம்பி எலெக்ஷன் மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து ஒரு சட்டமன்ற தொகுதின்னு சொல்லும்போது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எம்பி எலெக்ஷன்றது பெரிய ஒரு 4-5 தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள் கொண்டது. ஸோ செலவு பண்ண முடியாது, மக்களை சந்திக்க முடியாது. ஆனால் அது ஒரு சட்டமன்ற தொகுதின்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டக்குன்னு சந்திச்சுட்டு ஏற்கனவே அவர் பரிச்சயமான முகம்தான். அப்படின்றக்கப்போ வந்து அந்த நகர்வுகள் பார்த்திங்கன்னா வேகமாக நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. மக்களை சந்திக்கிற வேலையில் அவர் வந்து ஜெயிக்கணும்னு சொல்கிறக்காண்டி அதே மாதிரி வைத்தியலிங்கம் அவர் தொகுதியில் பண்ண ஆரம்பிச்சதா தகவல் இருக்குது. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணிக்கு என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை பார்த்திங்கன்னா தலைவராக இருக்கக்கூடாது, பாஜக தலைவராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை 2026 போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கிட்டு வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா அங்கிட்ட தான் சடப்பட்டுருக்காரு, ஓபிஎஸ்ஸை மறந்துட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.